நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நிழம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. அருள்மிகு பாளையம் சாலைக்குமாரசாமி திருக்கோவிலின் கந்தசஷ்டி விழாவின் முதல் நாளான இன்று இந்த ஆன்மீக சொற்பொழிவினை ஆன்மீக பெருமக்கள் உங்கள் அனைவரின் முன்னால் நான் நடத்துவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை கூறி, இந்த கோவிலின் செயல் அலுவலர் திரு எங்க நாராயணன் அவர்களுக்கும் இந்த கோவிலின் தக்கார் சர்க்கரை அம்மாள் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி, கந்த புராணம் இதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு. அப்போ ஐயா கந்தகுமார் ஐயா சொல்லும்போதே நான் சொன்னேன், அதாவது நீங்கள் தான் தொடர்ச்சியாக கந்தபுராண சொற்பொழிவு இந்த கோயிலில் நடத்திட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் என்னையா என்ன போய் சொல்கிறீங்களே அப்படின்னா, இல்லை உனக்கு தெரிந்த கருத்துக்களை நீ சொல். ஏன்னா ஒரே இதே பேசிகிட்டு இருக்கக்கூடாது, கொஞ்சம் வித்தியாசமாக பேச. ஏன்னா முருகன் அருள் பெற்ற அருளாளர்கள், முருகன், அருணகிரியார், வேலும் மயிலும் அப்படிலாம் நிறைய தலைப்பு இருக்குது. ஆனால் உனக்கு கந்த புராணம் தான். ஏன்னா இந்த சாக்கு வச்சாது இந்த வாய்ப்பினை நீ பயன்படுத்தி கந்த புராணத்தை எடுத்து படி அப்படின்னு எனக்கு முருகப்பெருமான் ஆணையிட்டு அதை யார் சொன்னான்னா ஐயா கந்தகுமார் அவர்கள். இந்த கந்த புராணம் அப்படின்னா இப்போ நம்ம சிலர் அவங்க கதைகளை ஏதாவது சொன்ன, போதும் உன் புராணத்தை நிப்பாட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா புராணம் என்றாலே கதை அப்படின்னு நாம் ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே புராணம் என்றால் அது ஒரு வகையான கதை, வரலாறு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இந்த கதை எப்படி வந்தது? அது நம்ம ஆதி காலத்துலேருந்து பாருங்கள், கதை சொல்லி சொல்லி தான் நாம் எல்லாருமே, நம்ம அம்மா அப்பா பாட்டி தாத்தாலாம் வீட்டில் பாட்டி தாத்தா தான் இருக்கணுங்கிறது. பழைய காலத்து கதையெல்லாம் சொல்லி நம்மளை ஊக்குவிப்பார்கள். என்ன இந்த சாதாரண சினிமா கதையும் சீரியல் கதையுமா சொல்லுவாங்க? அது கிடையாது. வீரத்தை கொடுக்கக்கூடிய கதைகள், தைரியத்தை கொடுக்கக்கூடிய கதைகள், தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய கதைகள், இந்த மாதிரி நிறைய கதைகளை அவங்க சொல்லுவாங்க. அதான் பாட்டி கதை, பாட்டி சொன்ன கதைன்னு சொல்கிறோம். வேற ஒன்றும் இல்லை, இந்த காக்கா வடை சுட்ட கதையை நம்ம எத்தனையோ பேர் கேட்டிருக்கோம். இதெல்லாம் பாட்டிமார் சொன்ன கதை. ஏன்னா ஏமாந்துராதீங்க, எந்த கதையிலும் எந்த விதத்திலும் ஏமாறக்கூடாது என்பதற்காக நமக்கு சொல்லப்பட்ட கதை தான் இந்த காக்கா நரி கதை. ஏன்னா எல்லாரும் எல்லாம் நம்மளுக்கு ஐஸ் வைப்பாங்க, ஆனால் ஏமாந்துராதீங்க, ஏன்னா உங்களுடைய பொருள் உங்களை விட்டு போய்விடும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ என்னன்னா இந்த கதை நாம் கதை விடக்கூடாது. கதை சொல்லலாம், அதில் தப்பு இல்லை, கதை விட்டால் தான் தப்பு. இந்த புராணம் கந்த புராணம்ங்கிறது கந்தனை பற்றிய கதை. கந்த புராணத்தையெல்லாம் சொல்கிறதுக்கு ஐயா சொல்லும்போதே சொல்லிட்டாங்க, மணி 6:15 ஆகிட்டு, 7 மணி வரை தான் உனக்கு டைம். நல்ல வேளை 7:30ன்னு என்னை சொன்னாமல் போனாங்களேன்னு நினச்சிக்கிட்டேன் நான். 6:15க்கு நீங்கள் தொடங்கியிருக்க, முடிச்சிடணும் 7 மணிக்குள்ளே அப்படின்னா, அதற்குள்ளே நான் கந்தன புராணம்னு சொல்கிறதுக்கே எனக்கு 7 மணி ஆயிரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஏகப்பட்ட கருத்துக்களும் ஏகப்பட்ட நுணுக்கங்களும் அதில் இருக்குது. இப்போ சும்மா சாதாரணமாக நான் ஐயா மாதிரிலாம் ரொம்ப நுணுக்கமாக அதை படித்து அந்த மாதிரி கூர்மையான நம்ம அறிவோடு எட்டி சிந்திச்சு அதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிந்த அது சாதாரண மக்களும் புரிந்து கொள்ள. நீங்கள்லாம் எல்லாருமே பெரிய வேத விற்பனர்களாக இருக்கிறீர்கள், நல்ல ஆன்மீக பெருமக்கள். உங்களுக்கு தெரியாத கருத்தை நான் சொல்ல போகிறதில்ல, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ஒரு சிறு குழந்தையின் மழலை போல் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனதார கேட்டுக்கொண்டு, முருகப்பெருமான் இந்த பூவுலகில் இந்த எப்படி அவதாரம் செய்தார், என்ன காரணத்தினால அவர் வந்தார்னு எல்லாத்துக்குமே தெரியும். சூரபத்மனை வதம் செய்வதற்காகத்தான் அவர் வந்தார். சரி, இந்த சூரபத்மன் எப்படி இவ்வளோ பெரிய ஆளானா? அதான் அங்கே ஒரு சிக்கல். ஏன்னா சிவபெருமான் எப்போவுமே தன்னை புகழ்ந்தவரை அவர் கிட்டத்தட்ட அந்த இடத்துல மனுஷனை மாதிரி ஆயிடுவார். புகழ்ந்தாச்சு அப்படின்னா உடனே என்ன செய்வார், அவன் யார் என்ன வரம் கேட்டாலும் சரி தான் உடனே டக்குன்னு தூக்கி கொடுத்துருவார். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்றவங்க அதனால் திரும்பப்பட அவர்கிட்ட முறையிடுவாங்களே, அப்போ அதுக்கு மாற்று கருத்து சொல்வார். அதாவது என்ன அர்த்தம்னா, சிவபெருமான் உணவும் அவரே, மருந்தும் அவரே, நோயும் அவரே.
ஜீரண சக்தியும் அவர் தான், எல்லாமே அவர் தான். அவர் தான் என்ன செஞ்சார் அப்படின்னா, தன்னை நோக்கி தவம் செய்த சூரபத்மனுக்கு ஏகப்பட்ட வரத்தை அள்ளி கொடுத்தாரு. அது தேவர்களால் கடவுளால் யாராலையும் எனக்கு வந்து வரக்கூடாது சாவு அப்படின்னு அவன் கேட்டான். சரி தந்தோம் அப்படின்ட்டார். ஏன்னா ஒரு காலத்தில் தலையில் வந்து கை வச்சா இதாயிரும் இறந்து போவான்னு சொன்ன ஆட்களுக்கே மோகினி அவதாரம் எடுத்து யார்கிட்ட திருமால்கிட்ட வேண்டி அதுக்கப்புறம் தான் அந்த சாபு விமோசனம் கிடைத்தது அந்த அசுரனுக்கு. அதே மாதிரி சூரபத்மனுக்கு இந்த யாரால விமோசனம் கிடைக்கும் அது தெரியல. அதுக்கு தான் நம்ம முருகப்பெருமான் வராரு. ஏன்னா அவர் வந்து சிறு பாலகனாக பாலசுப்பிரமணியனாக அவர் வந்து போர் செய்கிறார். சரி, இப்போ இந்த ஏன் வந்து இந்த அசுரர்கள்லாம் அந்த இங்கே வந்து ரொம்ப அராஜகம் பண்ணுதாங்க, என்ன காரணம் அது தெரியணும்ல. ஏமா சாதாரணமாக ஒரு குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்கு, திடீர்னு அந்த குடும்பத்தில் ஏன் குழப்பம் வருது? நல்லா தானே போயிட்டு இருந்தது. அப்போ என்னாச்சு திடீர்னு கேட்கும்போது அங்கே யாராவது இந்த காலத்து பாஷைப்படி சொன்னால் யாராவது ஏதாவது ஒரு பிட்டை போட்டிருப்பாங்க, என்னத்தையாவது அங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுக்கொண்டு அந்த குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இல்லாமல் தங்களுக்குள் கலகம் செய்கிறார்கள், தங்களுக்குள்ளே சண்டை போடுறாங்க. இதுதான் அந்த குடும்ப குழப்பத்துக்கு காரணம். அப்போ சாதாரணமாக 5 பேரோ 7 பேரோ 10 பேரோ உள்ள குடும்பத்திலேயே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது என்றால் ஒரு பெரிய உலகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். அப்போ அந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மனிதர்கள் தாங்கள் யோசிக்கும் திறனை இழந்து விட்டார்கள். அதுதான் அறிவு குறைஞ்சு போச்சு, ஆற்றல் குறைஞ்சு போச்சு, தன்னம்பிக்கை குறைந்து விட்டது. அப்போ இவ்வளவும் குறையும் போது என்ன நடக்கு அப்படின்னா, நாட்டில் வந்து அராஜகம் பெருகிட்டுது, தீமை வந்து கூடிட்டுது, நன்மை குறைந்து தீமை கூடிட்டு. அப்போ அந்த சமயத்தில் என்ன செய்ய வேண்டும்? இவங்களுக்கு தான் தெரியலையா, இவங்களுக்கு தான் எல்லாமே மறந்து போச்சே, நன்னெறியே மறந்து போச்சு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சமயங்களில் தான், இந்த மாதிரி காலகட்டங்கள் தான் நமக்கு வந்து அவதாரங்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாருமே இங்கே வராங்க. அப்படின்னா அது வந்து நன்மையை உயர்த்தவும் தீமையை சாய்க்கவும் தான் வராங்க. கிருஷ்ணர் அவதாரம் அதுதானா வந்தது, எல்லா அவதாரங்களும் அப்படிதான். சிவபெருமான் திருவிளையாடல் விளையாடினார் என்றால் அடியார்களின் பெருமையை உலகத்திற்கு எடுத்துக்காட்ட. ஆனால் இந்த முருகப்பெருமான் என்ன காரணத்துக்காக வந்திருக்கிறார் அப்படின்னா, சூரபத்மனுடைய அழிவுக்காக. அது அழிவுன்னா சூரபத்மனை அழிக்கல, அவன் செய்யும் கொடுமைகளையும் அவனுடைய ஆணவ மலத்தையும் அழிப்பதற்காக முருகப்பெருமான் இங்கே அவதாரம் செய்கிறார். இந்த அறிவு குறைஞ்சாச்சு, ஆற்றல் குறைஞ்சாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ என்னாகும்? தன்னால் தீய சக்திகளின் ஆதரவு வந்து பெருகிட்டுது. உடனே எல்லாரும் தீயவர்கள் எல்லாம் கூட்டுறவு போட்டாச்சு. போட்டு அவ்வளவு அசுரர்களை எல்லாரையும் துன்பப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இந்த துன்பம் தாங்காமல் தேவர்கள் 30 கோடி தேவர்கள், பிரம்மா, திருமால் எல்லாரும் முதல்ல போய் கேட்குறது பிரம்மாட்ட தான். ஏன்னா அவர் தான் படைக்கும் கடவுள். சரி, அவர்கிட்ட போய் கேட்டவுடனே அவர் வந்து என்ன செய்தார் அப்படின்னா, சரி நம்ம போய் திருமால்கிட்ட போய் கேட்போம். ஆனால் விஷ்ணுகிட்ட போய் கேட்காங்க. ஒரு விஷ்ணுகிட்ட போய் கேட்கணும்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து சரி நம்ம ஒரேடியாக யார்கிட்ட போய் கேட்கணும், மகேஸ்வரனை சார்ந்தால்தான் அவர் தான் நமக்கு வந்து என்ன செய்வார், வழி விடுவார், நல்ல வழி. ஏன்னா அவர் தானே அந்த வரத்தை கொடுத்துருக்காரு, அதனால் அவர் மூலமாகவே நம்ம தீர்வு காண்போம் அப்படின்ட்டு போகிறாங்க. போனோடனே அவர் தியானத்தில் ஈடுபட்டு இருக்கிற, எப்போவுமே வந்து சர்வேஸ்வரன் தியானத்தில் இருப்பார். ஏன்னா உலக நன்மைக்காக அவரும் தவம் இருக்கிறார். இவங்கெல்லாம் போய் கேட்டோடனே என்ன, அவருக்கு எல்லாம் தெரியும். சரி இருந்தாலும் என்ன உங்களுடைய கோரிக்கை என்னன்னொடனே, இப்படி அசுரர்கள் வந்து எங்களை வந்து ரொம்ப பாடாப்படுத்துதாங்க, ரம்பை, திலோத்தமை, அவ்வளவு தேவமாதர்களும் அவர்களுக்கு அடிமைகளாக வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். தேவர்கள் எல்லாரும் 8 திக்கு பாலகர்கள், 30 கோடி தேவர்கள், அவ்வளோ வேறும் அவர்களுக்கு அடிமை. எல்லாருமே வந்து ஒரு இடத்துல இருக்க முடியாமல், நிம்மதி இல்லாமல் எல்லாரும் ஓடி மறைந்து ஒளிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்படின்னு ஒன்று, சரி கவலைப்படாதீர்கள், அந்த தேவரை அந்த அசுரர்களை அழிப்பதற்காக தேவர்களின் நன்மையை கருதி கண்டிப்பாக ஒரு குமரன் இந்த உலகில் தோன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் என்ன செஞ்சார், தவமும் செய்விட்டார்.
தவம் புரியுதாரு. இங்கே இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, சரி ஏதோ சொன்னாரேன்னு. நாள் ஆகுது, அவர் சொன்ன சொல்படி ஒருத்தரும் வரல. முருகப்பெருமான் தோன்றவில்லை. இவருக்குன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கு தேவர்களுக்கெல்லாம். ஏன்னா ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாங்க வேண்டியது. அது கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்மா கம்பர். அந்த மாதிரி இவங்க எல்லாரும் மனசில் வேதனையோட கலக்கத்தோட ஓடி ஓடி போய் ஒளியுதாங்க. ஒளிஞ்சு தான் வாழ்கிறாங்க. ஏன்னா அவனுடைய அந்த அசுரர்களுடைய அட்டகாசம் தாங்கலை. இதில் இந்த லட்சணத்தில் என்னென்னா அவங்க டிபார்ட்மெண்ட்டாக பிரித்தாச்சு. சூரபத்மன் என்ன செஞ்சிட்டான், கொஞ்சத்தை வந்து தான் தம்பிகளுக்கெல்லாம் தாரகன் சிங்கமகன் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கொஞ்சத்தை வந்து தன் மகன் பானுகோபனுக்கும் கொடுத்துட்றான். இவனை விட அவங்களாம் ரொம்ப மேலே அந்த அட்டகாசம் பண்ணுறாங்க. இப்படியே இந்த அட்டகாசங்கள்லாம் நடக்க 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 தேவர்கள்லாம் மனம் ரொம்ப வருத்தம் வெதும்பி போய் வேதனை மிஞ்ச என்ன செய்யனே தெரியாமல் எல்லோரும் மேருமலையில் தான் போய் எல்லோரும் ஒளிஞ்சிருக்காங்க. அப்போ என்ன ஒரு அர்த்தம்னா, மேருமலைக்கு அப்படி என்ன சிறப்பு? எல்லாரும் போய் ஏன் மேருமலையில் ஒளியணும்? அது ஒரு கேள்வி வரும்ல. ஏன் மேருமலைக்கு போக வேண்டும்? அந்த மேருமலையோட சிறப்பு என்ன அப்படின்னா, ஏன்னா முதல்ல மேருமலையை தான் எல்லாருமே வந்து தாக்குவாங்க. ஆனால் இப்பொழுது அது நடக்காது. ஏன்னா அசுரர்களுக்கு ஏற்பட்ட ஒரு கதி, சிவபெருமானால் விதிக்கப்பட்ட விதி என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் நடக்கும்போதே தேவர்கள் எல்லாருமே போய் சிவபெருமானை போய் தஞ்சமடைந்தார்கள். சிவபெருமானை போய் தஞ்சம் அடைஞ்சு நேராக மேருமலையில் போய் ஒளிதாங்க. அப்படியும் விடாமல் என்னாச்சு அப்படின்னா, அப்படியும் விடாமல் என்ன ஆச்சுன்னா, நேராக போய் அவங்களையும் மேருமலைக்குள்ளே போய் தாக்க போகிறாங்க அசுரர்கள். சிவபெருமானுக்கு கடுமையான கோபம் வந்துட்டு. ஏன்னா ஒரு அம்மா வந்து தன்னுடைய குழந்தையை தான் வந்து சோதனை பண்ணுவா, தான் அடிப்பா, தான் திட்டுவா. ஆனால் அடுத்தவர்கள் அடிப்பதற்கோ திட்டுவதற்கோ அவள் வந்து சம்மதிக்க மாட்டாள். ஏன்னா ஒரு அம்மா தாய் வந்து தன்னுடைய மகளை திருத்தானா அந்த குழந்தை நல்லபடியாக வரணும், நல்ல வழியில் நடக்கணுங்கிறதுக்காகத்தான். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, சிவபெருமானுக்கு அந்த தாய் ஸ்தானத்தில் இருக்க அம்மையே அப்பா ஒப்பிலா மடியே நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த சிவபெருமானுக்கு கோபம் வருது. நம்மள்கிட்ட வந்து தஞ்சமடைந்த தேவர்களை இந்த அசுரர்கள் என்ன இந்த பாடுபடுத்துது? நேராக அசுரர்கள்ட்ட வந்து, நீங்கள் செய்கிறது தப்பு, நான் உங்களுக்கு சாபம் கொடுக்குறேன், இனிமேல் இந்த தேவர்களால் தான் நீங்கள் வந்து வெல்லப்படுவீர்கள், நீங்கள் வந்து ஒரு நாளும் ஜெயிக்க போகிறதே கிடையாது. அது தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், ஆனால் தர்மம் தான் கடைசியில் ஜெயிக்கும். என்ன அப்படின்னா, தர்மம் வந்து முதல்ல கெட்டவங்கள்லாம் நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கும். நம்மளே கேட்போம், நிறைய என்னமெல்லாம் பண்ணுதாங்க, என்ன நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன குறை, அவனுக்கு என்ன பணம் இல்லையா, வீடு இல்லையா, நகை இல்லையா, அழகாக போட்டு போடுதாங்களே, நல்லா வாழ்கிறாங்களே நாம் வந்து சொல்லுவோம். ஆனால் நாம் யோசனை பண்ணி பார்க்கும்போது கடைசி காலத்தில் இறுதி காலத்தில் அவளுடைய நிலை என்னன்னு பார்க்கணும். அதுதான் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும், ஆனால் இறுதியில் தர்மந்தான் வெல்லும் அப்படின்னு சிவபெருமான் நினைச்சாரு. தேவர்களால் தான் உங்களுக்கு வந்து என்றைக்குமே அழிவு, தேவர்களை நீங்கள் எந்த காலத்திலும் ஜெயிக்க முடியாது. அதோடு யாகங்கள் நடக்கும்போது கொடுக்கப்படுகிற அவிர்ப்பாகம் அசுரர்களுக்கு இனிமேல் கிடையாது. ஏன்னா என்னையே தஞ்சம் என்று வைந்த தேவர்களுக்கு எப்பொழுது நீ வந்து துரோகம் செய்தார்களோ, எப்பொழுது நீங்கள் அவர்களையே எதிர்த்து அவர்களுக்கு கொடுமை செய்ய துணிந்தீர்களோ, அப்பமே உங்களுக்கு வந்து உங்களுடைய அழிவு காலம் நெருங்கி விட்டது அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு. அதனால் மேருமலை இனிமேல் உங்கள் கண்களுக்கு புலப்படாமல் போட்டும்ட்டார். மேருமலை மீது உங்களுக்கு வெறுப்பு வரட்டும்ட்டார். ஏன்னா வெறுப்பு வந்தால் நாம் வந்து அடுத்தாக்கில் அந்த இடத்துக்கு போக மாட்டோம், அந்த இடத்துல கால்டி எடுத்து வைக்க மாட்டோம். அதனால் மேருமலைக்கு அசுரர்கள் வரமாட்டார்கள். அதனால் மேருமலையை தஞ்சமடைந்த இந்த தேவர்கள் எல்லாம் அங்கே போய் ஒளிஞ்சிருக்காங்க. இங்கே முருகப்பெருமான் வந்த மாதிரி இல்லை. என்ன சொல்லிட்டாங்க, வாரேன்னு சொன்னார், ஒரு குமரன் தோன்றுவான்னு சொன்னார் சிவபெருமான். ஆனால் ஒன்றுத்தையும் காணாமே. இவர் இப்படி தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அவர் கல்யாணம் முடிக்க வேண்டாமா? கல்யாணம் முடிந்தால் தானே இந்த அசுரர்கள்ட்ட இருந்து நாம் தப்பிக்க முடியும், ஒரு குழந்தை வரும்னு இவங்கெல்லாம் தேவர்களுக்கெல்லாம் ஒரே இது. அவர் எல்லாம் உணர்ந்தவருங்கிறது தேவர்கள் உணரவில்லை. ஏன்னா அவர்களுடைய அறியாமை அவர்களுடைய கண்ணை மறைக்கிறது. மன்மதனை கூப்பிட்டு, சிவபெருமான் மேலே நீங்கள் வந்து மலரம்பு எரி,
அப்போ தான் அவர் வந்து கல்யாணம் முடித்து அதுக்கப்புறம் குழந்தை பெற்று நமக்கு வந்து உடனே அசுரர்களுடைய அழிவில் இந்த அராஜகத்திலேருந்து நம்மளுக்கு விடுவு பிறக்கணுன்னே மன்மதன் முடியவே முடியாதுங்க. ஏன்னா அவன் ஏற்கனவே அனுபவப்பட்டவன். ஏன்னா அனுபவசாலிகளுக்கு தான் எந்த இடத்துல நல்லது நடக்கும், எந்த இடத்துல கெட்டது நடக்கும்னு சொல்லுவோம். அதுக்கு தான் பெரியவங்க சொல்படி கேட்கணுங்க. ஏன்னா பெரியவங்க அந்த அனுபவப்பட்டவங்க. ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்து வழியாக போகாத, அங்கே இப்படி இருக்குது, இந்த இடத்து வழியாக போனால் இந்த இடத்து வழியாக போகாத இப்படி இருக்குது. வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நாம் வந்து இப்படி போயிட்டே இருக்கோம் ரோட்டில், ஆட்டோலையோ கார்லேயோ பஸ்லேயோ போகிறோம். எய்த்தாக்கில் வார ஒருத்தன் உடனே நம்மளை சொல்லுவான், இங்கே பாருங்கள் அந்த பக்கமாக போகாதீங்க, அங்கே கலவரம் நடக்கு, கலாட்டா நடக்கு, நீங்கள் பேசாமல் ரூட்டை மாற்றி போங்க, இல்லாட்டா வீட்டுக்கு போங்க. ஏன்னா அவர் அங்கே அடிபட்டு அனுபவப்பட்டு வந்திருக்காரு. அந்த ஓட்டுநர் அவர் வந்து அனுபவசாலி. அவர் சொல்கிறத நாம் கேட்டோம்னா நமக்கு வந்து என்ன செய்யும், நம்ம வந்து அழிவிலிருந்து தப்பிக்கலாம். அதே மாதிரி பெரியவர்கள் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். இதெல்லாம் வந்து இந்த புராணங்களில் உள்ள கருத்துக்கள் தான். இவர் வந்து என்ன செய்தார், நேராக தேவர்கள்லாம் போய் மன்மதன் முடியாதுன்னொடனே அவனை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி, அதுக்காக லஞ்சமெல்லாம் கொடுக்கல, அவனுக்கு மேலே கொஞ்சம் கோவப்பட்டு அவனை போய் அம்பு எறிய சொன்னே சிவபெருமானுக்கு கோவம் வந்துடுது. என்ன நினச்சிட்ருக்கேன்ட்டு அவனை வந்து எரிக்கிறார். உடனே ரதி தேவி வந்து அவர்கிட்ட காலில் விழுந்து வேண்டி வணங்கி, அப்புறம் இல்லை இப்படி வந்து எங்களுக்கு ஒரு குழந்தை வரும், ஒரு குமரன் தோன்றுவான்னு சொல்லி எங்களுக்கு வந்து வரலையே, எங்களுக்கு இந்த அசுரர்களுடைய அராஜகம் எங்களால் பொறுக்க முடியல, தயவு செய்து எங்களை வந்து காப்பாற்றுங்கள்னு சொன்னோடனே சரி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நேராக பர்வதராஜன் மகளான பார்வதியை கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஏற்பாடு ஆயாச்சு. ஏற்பாடானா அவன் வந்து முதல்ல அவங்க பார்வதி தான் சிவபெருமானிடம் வேண்டி, தட்சன் உங்களுடைய பேச்சை கேட்காம நான் வந்து தட்சனுடைய அப்பா தான் யாகத்தில் கலந்து நான் வந்து கெட்ட பேர் எடுத்துட்டேன், அதனால் நான் பூலோகத்தில் போய் பிறந்து, என்ன அர்த்தம், பூலோகத்தில் பிறக்கிறவங்க எல்லாருமே பாவம் செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம். அந்த பாவத்தை போக்குவதற்காக தான் இப்போ ஏற்பட்ட ஆலயங்களை நிர்ணயித்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னவர்கள். அரசர்கள் எல்லாரும் பாருங்கள் கண்டிப்பாக ஆலயம் கட்டி இருப்பார்கள். ஏன்னா ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. அந்த ஆலயத்திற்கு சென்று நாம் கடவுளை வணங்கி பூர்ண சரணாகதி அடைந்தால் தான் சரணாகதி தத்துவம் அடைந்தால் நம்ம வந்து என்ன, நம்மளுடைய பாவங்களிலிருந்து நாம் விடுபட்டு நாம் வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியை எய்தலாம். அதற்காக தான் இந்த கோயில் திருவிழாக்கள், இந்த தெய்வங்கள் நிர்மாணிக்கப்பட்டு அதற்கு வந்து பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் எல்லாம் நடக்குன்னா நம்ம பாவம் தொலைகிறதுக்காக தான். நாம் வந்து பிறப்பு இல்லாமல் பிறப்பருக்கும் பிங்ககன் தன் பெய்கடல்கள் போற்றிம்பார் திரு மணிவாசகர். அதனால் அந்த பிறப்பை அறுக்க வேண்டும் என்றால், ஏன்னா நம்ம பாவம் செஞ்சு தான் அந்த உலகத்தில் பிறந்திருக்கோம். மேற்கொண்டு நாம் வந்து பாவம் செய்யக்கூடாது. செஞ்சால் மறுபடியும் அடுத்தாக்களையும் பிறவி வரும். இதுதான், வேற ஒன்றும் இல்லை. இதுதான் வழக்கமாக நடந்துக்கிட்டே வர்ற ஒரு விஷயம். அதனால் உமாதேவியே என்ன சொல்கிறான்னா, நான் தப்பு செஞ்சிட்டேன், அதனால் நான் பூலோகத்தில் போய் பெண்ணாக பிறந்து அதுக்கப்புறம் நான் தவம் செய்து உங்களை நான் மணக்கிறேன்னு சிவபெருமானிடம் வேண்டி இங்கே பூலோகத்தில் வந்து பிறந்தாலாம். ஏன்னா அந்த செய்த ஒரு தப்புக்காக, அவருடைய கணவனுடைய பேச்சை கேட்காமல் தட்சனுடைய யாகத்தில் கலந்து பிரச்சனை வந்ததில் அது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் சரி அப்படின்ட்டு இவளை போய் கல்யாணம் முடிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ண போகிறாங்க. இப்போ அன்னைக்கு கூட ஒரு செய்தி பார்த்தேன். அது கணவன் மனைவி ரெண்டுமே, அது கணவன் மனைவி ஆகலை, ரெண்டு பேரும் அந்த பெண்ணும் அந்த ஆணும் மாப்பிள்ளையும் பொண்ணும் வெளிநாட்டில் இருக்காங்க. இத்தனாம் தேதின்னு கல்யாணம்லாம் அடித்து இந்த கல்யாணத்துக்கு தேதியெல்லாம் குறித்து பத்திரிக்கை எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. அவங்களும் ரெடின்ட்டு வருவாங்கன்னு பார்த்தா கடைசியில் கல்யாணத்தன்னைக்கு காலையில் வரல. என்னென்னா அங்கே ஏதோ பிரச்சனை, லீவு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். சரி, இப்போ இந்த கல்யாண தேதியை மாற்றி வைக்க முடியுமா? இங்கே பெரிய மண்டபத்தை அமைத்து எல்லாம் சாப்பாடெல்லாம் இது பண்ணி எல்லாம் நடக்கு. என்ன செய்ய, இப்போ அதுக்கு தான் எல்லாம் தொழில்நுட்பங்கள்லாம் பெருகி விட்டன. ஒரு பெரிய ஸ்க்ரீனை வச்சு அன்றைக்கி இங்கேருந்து ஐயர் ஒவ்வொன்றா அவங்களுக்கு சொல்ல, அவங்க வெளிநாட்டிலேருந்து அதை அப்படி செஞ்சு தாலி கட்டி அதை இவங்க எல்லோரும் திரைப்படமாக பார்த்து அதுக்கப்புறம் சாப்பாடு இங்கே எல்லோரும் ரியலாக சாப்பிட்டுட்டு அந்த ரீலை பார்த்துட்டு எல்லோரும் ரியலாக சாப்பிட்டு எல்லோரும் போயிட்டாங்க. இல்லை, இப்போ உள்ள காலகட்டம் அப்படி இருக்கிறது. ஏன்னா தொழில்நுட்பம் வந்து அவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கிறது. ஏன்னா ஆனால் நமக்கு தேவை நிழல் அல்ல, நமக்கு தேவை நிஜம். அந்த நிஜத்தை கூறுவது தான் இந்த புராணங்கள். அது 14 புராணங்கள் இருக்கின்றன. இந்த 14 புராணங்களில் 18 புராணங்கள்
இந்த 18 புராணங்கள்லையும் முதன்மையாக தலை தூக்கி நிற்பது எதுன்னா நம்முடைய கந்த புராணம் தான். ஏன்னா அந்த கந்த பெருமான் வந்து சிறு குழந்தையாக பாலமுருகன் வேடத்தில் வந்து இந்த சூரனை வதம் செய்தார். அதனால் இதுக்கு வந்து ரொம்ப மதிப்பு உண்டு. அதுமாரி ஐயப்பனை பாருங்கள், வயசானவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அப்படின்னா கன்னி ஐயப்பனுக்கு ரொம்ப மதிப்பு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து கல்யாணம் ஆகாமல் பிரம்மச்சரிய விரதம் காத்தார் ஐயப்பர். அதனால் அவரே போல் பிரம்மச்சரிய விரதம் இருந்து யாரெல்லாம் சின்ன வயசில் மலைக்கு போகிறார்களோ அவர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு தேஜஸ் உண்டு, ஒரு மதிப்பு உண்டு. இப்போ இந்த 11 புராணங்களில் கந்த புராணம் சிறந்தது அப்படின்னா இது எப்படி இந்த புராணங்கள் இந்த உலகத்திற்கு வந்தன அதை பார்க்கணும்ல. அதான் இந்த அறிவில் குறைஞ்சி போச்சு, ஆற்றல் குறைஞ்சி போச்சு, தன்னம்பிக்கை குறைஞ்சி போச்சோன்னே என்ன செய்தாங்க அப்படின்னா விஷ்ணு பெருமாள் வந்து என்ன செய்தார் அப்படின்னா அங்கே வந்து பிறக்கிறாரு. பராசர மச்சகந்தியோட மகனாக பிறந்து வேதங்கள் ரிக் யஜுர் சாம அதர்வணா 4 வேதங்களையும் ஒன்று திரட்டி அவரை வந்து போதிக்கிறார். அதனால் அவர் வேத வியாசர் என்ற பெயர் பெற்றார். அதுக்கப்புறம் தான் புராணங்கள்லாம் வருது. அதில் ஒன்றில் தான் கந்த புராணம். சரி, அப்போ இப்போ அடுத்தாக்கில் என்ன பண்ண, நாம் வந்து போய் முருகப்பெருமான் தோன்றினா தானே நம்மளுக்கு இது கிடைக்கும், நம்மளுக்கு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு தேவர்கள்லாம் கேட்டோடனே கவலைப்படாதீர்கள்ட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடாகுது. கல்யாணத்துக்கு ஏற்பாடாகும்போதே அழகாக சொல்லிடுறாரு சிவபெருமான். இப்போ உள்ள காலகட்டம் மாதிரிலாம் கிடையாது. அம்மாவும் சம்மதிக்கணும், அப்பாவும் சம்மதிக்கணும், பர்வதராஜனும் சம்மதிக்கணும், அவனுடைய மனைவியாகிய மேனையும் சம்மதிக்கணும். பொண்ணோட அம்மா அப்பா சம்மதம் இல்லாமல் கல்யாணம் முடிக்க முடியாதுன்னொடனே சனகாதி முனிவர்கள் தூது போகிறாங்க. எப்போவுமே வந்து ஒரு தூது தான் போக வேண்டியது இருக்குது, கல்யாணத்துக்கானாலும் சரி தான். அப்போ உள்ள தூது தான் இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா கல்யாண தரகர்கள்ங்கிற பேர் மாற்றி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மையிலே பெரிய ஒரு கல்யாணம் முடிக்கிறதுலாம் பெரிய விஷயம். ஏன்னா அதுக்காக 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லுதாங்க, அது வேற. ஆனால் என்ன அப்படின்னா இந்த சிவபெருமானை பற்றி எல்லா உண்மைகளுமே எல்லாத்துக்குமே தெரியும். அவரே வந்து உங்களுக்கு மருமகனாக வரோடனே பர்வதனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆனானப்பட்ட கடவுளே நமக்கு வந்து மாப்பிள்ளையாக வருகிறாருன்னு. ஆனால் அந்த மேனைக்கு ஒரு சங்கடம். ஏன்னா இவர் வந்து எப்போ பார்த்தாலும் சுடுகாட்டில் போய் இருந்துட்டு அந்த சாம்பலை பூசவும் எலும்பு மாலையை போடவும் இதே தானே நடக்கு. அவர் வந்து நல்ல ஒரு மாப்பிள்ளை கோலத்தினாலே அவர் எப்படி வரப்போகிறாரு, நம்ம மகா அவ்வளவு அழகாக இருக்காளே அப்படின்னு ஒரு சந்தேகம். அப்போ இவர் சொல்கிறாரு, சனகாதி முனிவர்கள் சொல்ல, அம்மா தயவுசெய்து நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு கல்யாணத்தன்று மாப்பிள்ளை கோலத்தில் சிவபெருமான் கண்டிப்பாக வருவார். ஏன்னா அவர் வந்து ருத்ரமூர்த்தி. ருத்ரன், அவர் சிவனுடைய அம்சம் ருத்ரன். ருத்ரன் வந்து அழிவு, விஷ்ணு வந்து காத்தல், பிரம்மா வந்து படைத்தல், ருத்ரன் வந்து அழித்தல். அப்போ அந்த அழிவுக்கு ஏற்ற ஆடை அலங்காரத்தோடு தான் அவர் இருக்கார். ஆனால் மாப்பிள்ளை கோலத்துக்கெல்லாம் அவர் அப்படி வரமாட்டார், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டான்னு அவருக்கு உறுதிமொழி கூறி அதுக்கப்புறம் கல்யாணம், திருக்கல்யாணம் நடக்க அவ்வளவு அழகாக. இப்போ நீங்கள் கொஞ்சம் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, சிவபெருமானுக்கும் உமாதேவியாருக்கும் திருக்கல்யாணம் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயிலில் அவ்வளவு பிரமாதமாக அவ்வளவு அழகாக நடந்தது. அந்த திருக்கல்யாணத்தை கண்டுகளிக்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அவ்வளவு பேரும் தேவாதி தேவர்கள் அத்தனை பேரும் அந்த திருக்கல்யாண காட்சியை காண்பதற்காக போயிட்டாங்க. உடனே என்ன செஞ்சிருது, வடதிசை தாழ்ந்து தென் திசை உயருது. சரி, உலகம் வந்து சமநிலையில் இருக்கணும், இல்லைன்னா ஆட்டம் கண்டுரும். அதே தான், குடும்பமும் சமநிலையில் இருக்க வேண்டாம். கணவனும் மனைவியும் 2 பக்கமும் இருந்து ஒன்று போல் அந்த குடும்ப வண்டியை ஓட்டணும். அப்படி இல்லைன்னா அந்த குடும்ப வண்டி என்ன செய்யாது, சரியாக ஓடாது. அதனால தான் காதலர் இருவர் கருத்து ஒருமிக்கணுங்கிறது. அந்த கருத்து ஒருமித்து இருந்தால், கணவனும் மனைவியும் இருந்தால் அந்த குடும்ப வண்டியானது நன்றாக ஓடும். இந்த சிவபெருமான் இது அதே மாதிரி தான் உலகமும். ஒரு பக்கமாக தாழ்ந்து ஒரு பக்கமாக உயர்ந்தால் இந்த பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் என்ன செய்வாங்க, உடனே பெரிய பிரச்சனை ஆனோடனே கவலையே படாதீர்கள்ட்டு அகத்தியர் வந்து அதான் கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுங்கிறது. உருவு கண்டு எல்லாமே வேண்டும். ஒருத்தர் வந்து லேசாக சுமாராக இருக்கான்னு சொல்லிட்டு நாம் வந்து அவரை வந்து மட்டமாக எடை போடக்கூடாது. அந்த அகத்திய முனிவர் ஆள் வந்து ரொம்ப சின்ன குள்ளமான ஒரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க படங்களில், சினிமாலேயும் பார்த்துருக்கலாம், கேலண்டர் இந்த மாதிரி படங்கள்லேயும் பார்த்துருக்கலாம், புகைப்படங்கள்லேயும் பார்த்துருக்கலாம். அவரை வந்து என்ன செய்கிறாங்க, நீங்கள் போய் தென் திசையில் போய் இரு அப்படின்னோடனே அவர் தென் திசையை நோக்கி நடக்க நடக்க
அழகாக அந்த உலகம் வந்து சமநிலை பெற்றதான். ஆனால் அவருக்கு ஒரு வருத்தம், நம்ம கல்யாண காட்சியை காண முடியலேன். கவலைப்படாதே, நான் வந்து எல்லாரையும் கல்யாண காட்சியை பார்க்க ஏன்னு என்னை நோக்கி வராங்க, ஆனால் கல்யாண காட்சியோடு உனக்கு காட்சி அளிக்க நான் உன்னைய நோக்கி வரேன்னு சொல்லிட்டு அகத்தியர் அங்கே போய் தென்பொதியில் போய் இருந்தவுடனே இவர் போய் காட்சி கொடுத்து எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிட்டு அடுத்தாக்கில் என்ன ஆச்சு, மறுபடியும் பார்வதியும் பரமேஸ்வரனும் போய் அங்கே கைலை மலையில் போய் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே குழந்தை இல்லை. இந்த பையன் வருவான், குமரன் வருவான், முருகன் வருவான், ஒன்றுத்தையும் காணாமேன்னு இங்கே தேவர்கள்லாம் கடந்து பதறிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் எல்லோரும் தங்களுடைய இடங்களுக்கு போகாமல் கைலாய மலையில் தான், மேருமலையில் தான் போயிருக்காங்க. சரி, அப்புறமா என்ன செய்யன்னு சொல்லி மறுபடியும் போய் சிவபெருமான்கிட்ட போய், நீங்கள் வந்து முருகன் வருமானு சொன்னாங்களே, வரக்கானமே, எங்களுக்கு இந்த தேவருடைய அட்டகாசம் தாங்க முடியலையே, நாங்கள் சொன்னது கொஞ்சம் தான் சொல்லியிருக்கோம், அதை வந்து எங்களால் விவரிக்கவே முடியவில்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டோடனே சரின்ட்டு சிவபெருமான் வந்து பார்வதியை பார்க்காரு. பார்வதியை பார்த்த உடனே அந்த தேஜஸோடு என்ன வருதுன்னா, ஒரு பெரிய ஒரு ஒளி, ஒரு ஜோதி, ஒரு சுடர். அந்த சுடர் வந்து வெளியே வந்த உடனே அந்த வெப்பம் தாங்க முடியாமல் எல்லாரும் தலைதறிக்க நாலா பக்கமும் ஓடிடுறாங்க. ஓடின உடனே அந்த ஜோதியானது சுற்றி எல்லா இடத்துக்கும் போகுது. உடனே என்ன செய்யன்னு தெரியாமல், சிவபெருமானே, நாங்கள் வந்து ஒரு குழந்தையாவது, நீங்கள் குழந்தை தான் வரும், முருகப்பெருமான் வருவார், குமரன் வருவார்னு சொன்னீங்களே, இப்படி ஒரு பெரிய ஜோதியை கொடுத்து விட்டுற, எங்களுக்கு அந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லையேன்னொன்னே, சரி கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் வழி சொல்லுதேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்னியையும் வாயுவையும் கூப்பிட்டு, இந்த ஜோதியை நீங்கள் வந்து உங்களுடைய திருக்கரங்களால் எடுத்துகிட்டு போய் சரவண பொய்கையில் கொண்டே வருங்கன்னு. எங்களால் முடியுமான்னு, உங்களால் முடியும், அதற்கு தகுந்த தைரியத்தை நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லி அக்னியும் வாயுவும், அக்னி கொஞ்சம் தூரம் கொண்டு போகிறான், அவனால் கொண்டு போக முடியல. அதுக்கப்புறம் வாயு, அப்புறம் வாயு கொஞ்சம் நேரம் கொண்டு வர, அக்னி இப்படி மாறி மாறி ஒரு வழியாக கொண்டு போய் அங்கே சேர்த்தாச்சு. சேர்த்த உடனே கார்த்திகை பெண்கள் அங்கேருந்து வராங்க. எல்லாம் சிவபெருமானுடைய அருள். 6 தாமரை இலையில் அந்த 6 பொறிகள் உருவாகி, அந்த 6 பொறிகளும் 6 குழந்தைகளாக கார்த்திகை பெண்கள் வளர்க்கும்படி ஏற்பாடாகி இருக்கிறது. அந்த கார்த்திகை பெண்கள் அந்த 6 குழந்தையையும் எடுத்து அவங்க தான் வளர்க்காங்க. அதனால தான் முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் என்ற பெயரும் உண்டு. கார்த்திகை நட்சத்திரம் வந்து ரொம்ப விசேஷமானது முருகப்பெருமானுக்கு. இப்போ அடுத்தாக்கில் திருக்கார்த்திகைகள் வருது. அந்த திருக்கார்த்திகைகளுக்கு சிவபெருமானுக்கு எந்த அளவுக்கு நாம் வணங்குகிறோமோ, என்ன திருவண்ணாமலையில் போய் எல்லாரும் வந்து கிரிவலம் வருவாங்க. அந்த திருவண்ணாமலை தீபத்தை பார்ப்பது திருக்கார்த்திகை என்று ரொம்ப விசேஷம். அதே போல் முருகப்பெருமானுக்கும் அந்த திருக்கார்த்திகையானது மிகவும் விசேஷம். கந்தனுக்கு ஒரு நாள், கடம்பனுக்கு ஒரு நாள், கார்த்திகை பெருநாள், திருநாள் அப்படின்னு பாடுவார். அதனால் அந்த திருக்கார்த்திகை விசேஷம் என்றால், இந்த கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதனால் கார்த்திகேயன் என்ற பெயரோடு வளர்கிறார். இங்கே பார்வதி வந்து பார்க்குறா. இந்த பார்வதிக்கு ஒரு கோபம் என்னென்னா, சிவபெருமான் வந்து இந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்களை விட்டு வளர்க்க விட்டார், நமக்கு வந்து அதில் பொறுப்பு இல்லாமல் போயிட்டேன்னொன்னே சிவபெருமான் வந்து எல்லா திருவிளையாடல் இல்லை, நீ போய் அந்த குழந்தைகளை வாரி அணைக்கணுன்னே போய் அந்த 6 குழந்தைகளையும் ஒன்று சேர்த்து எடுக்கவும், 6 முகமும் ஓர் உடலும் 12 கரமும் அழகா முருகப்பெருமான் வந்துட்டார். 12 கரத்தாய் போற்றி, பசும்பொன்மா மயிலாய் போற்றி, முன்னிய கருணை 6 முகப்பரம் பொருளே போற்றி, கன்னியர் 2 நீங்கா கருணை வாரிதியே போற்றி, எண்ணிரு கண்ணே கண்ணில் இருக்கும் மாமணியே போற்றி அப்படின்னு நாம் முருகப்பெருமானை வணங்குறோம். அந்த 12 கரமும் 6 முகமுமாக முருகப்பெருமான் வந்து அப்படியே அந்த முருகப்பெருமானை வந்து தூக்கி ஆற்ற கொடுக்குறா. விடை வாகனத்தில் ஏறி இருக்கின்ற பரமசிவன் அம்மையப்பர் கையில் கொடுத்து, அவர் அதை வாங்கி அந்த குழந்தையை நன்றாக உச்சி மோந்து, அது இதெல்லாம் என்ன எதுக்காக சொல்கிறாங்கன்னா, நாம் நம்முடைய குழந்தைகளை எந்த அளவுக்கு வளர்க்க வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கு வந்து அவங்கெல்லாம் மாதிரியாக இருந்தால் அந்த கந்த புராணம் எல்லா புராணங்களுமே நமக்கு அதைத்தான் சொல்கிறது. நம் வாழ்வியல் நெறிகள், நம் வாழ்வில் என்னென்ன நெறிகளை கடைபிடிக்க வேண்டும் அதை சொல்கிறது தான் நமக்கு வந்து என்னதுன்னா அந்த புராணங்கள். புராணங்கள் வந்து வெறும் கதைகள் அல்ல, அது வந்து நம்மை நடத்துகின்ற நல்ல
நடத்துகின்ற ஒரு பெரிய உதாரணங்கள் அப்படின்னே நாம் வந்து சொல்லலாம் புராணங்களை. முருகப்பெருமான் வந்துட்டார். முருகப்பெருமானை வந்து வளர்ந்து வராரு. ஒரே அவருக்கு விளையாட்டு சந்தோஷம். முருகப்பெருமான் எப்போ வளர்ந்து எப்போ இது அசுரனை அழிக்க போகிறாருன்னு தேவர்கள்லாம் காத்துட்ருக்காங்க. ஒரு நாள் நாரதர் வந்து முருகப்பெருமானை பார்க்க வராரு. என்ன நாரதரே, என்ன விஷயம்னு? ஒன்றும் இல்லை, நான் வந்து யாகம் வளர்த்தேன். ஏன்னா எல்லாத்துக்கும் தான் எல்லாம் மறந்து போச்சா, இந்த அசுரர்கள் இருக்குதுன்னு ஒன்றும் சிலர் வந்து சொல்லுவாங்க, நீ இருக்குதுன்னே ஒரு காரியம் உருப்படாது அப்படிம்பாங்க, நீ தயவுசெய்து இடத்த காலி பண்ணு அப்படிம்பாங்க. இந்த அசுரர்கள் அந்த நிலைமையில தான். நாரதர் வந்து இந்த அசுரர்களை அழிப்பதற்காகவும் முருகப்பெருமான் நல்லபடியாக வந்து அசுரர்களை வதம் செய்வதற்காகவும் யாகம் செஞ்சால் அவருக்கே குழம்பி போய் நாரதர் ஒரு மந்திரத்தில் தப்பு விட்டுருந்தார். தப்பு விட்டோடனே அந்த யாகத்திலேருந்து என்ன வருதுன்னா ஒரு பெரிய ஆடு நல்ல கொம்போட வந்து ஒவ்வொருத்தரையும் மிரட்டி அங்கே ஓடவும் இங்கே ஓடவுமா பாடாப்படுத்துது. நாரதர் உடனே வந்து சொல்கிறாரு, முருகப்பெருமானே, நான் தெரியாமல் இப்படி தப்பு செஞ்சிட்டேன், ஆடு வந்துட்டுது, ஆடுபோட அட்டகாசம் தாங்க முடியலன்னே கவலைப்படாதேன்னு சொல்லி முருகப்பெருமான் போய், சின்ன பையன்தான் ஆனாலும் அவர் போய் அந்த ஆட்டை அடக்கி அந்த ஆட்டு மேலே என்ன செய்தார், ஏறி வராரு, பவனி வராரு. அதனால தான் மேஷ வாகனர் அப்படின்னு நாம் வந்து அவருக்கு இன்னொரு பேரும் கொடுக்குறாங்க. அதே போல் நீங்கள் ஜாதகம் தெரிந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் மேஷ ராசிக்கு வந்து ஆடுதான். அந்த மேஷ ராசியை செவ்வாய், அந்த செவ்வாய்க்கு உரியவர் வந்து முருகப்பெருமான். அதனால தான் செவ்வாய் தோஷமோ இல்லை செவ்வாய் ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனே பழனிக்கு போங்க, திருச்செந்தூருக்கு போங்க, இல்லை ஏதாவது முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய அந்த அருள்னால அந்த மேஷ வாகனர் என்ற அந்த பெயர் பெற்று அவர் அந்த ஆட்டை அடக்கினார். அடுத்தது சூரபத்மனுக்கு வந்து எப்படி வதம் செய்யலான்னா, இவர் எதை பற்றியுமே கவலைப்படலை. இவர் நேராக திருச்செந்தூரில் வந்து படை வீடெல்லாம் அமைச்சு நல்லபடியாக இருக்கார். அப்போ இவர் சூரபத்மனுக்கு வந்து என்னென்னா பெரிய அகங்காரம், ஆணவத்தின் உருவமே சூரபத்மன் தான். ஏன்னா எங்கே ஆணவம் வருகிறதோ அங்கே உடனே அடுத்த நிமிஷமே அவனுக்கு வந்து அழிவு காலம்னு அர்த்தம். ஆனால் சொல்லுவாங்க பெரியவங்க, ஆனால் அந்த காலத்து பாஷை இப்படி அப்புறம் நிற்கப்படாது அப்படிம்பாங்க. அது அப்புறக்குப்புறன்னா என்ன அர்த்தம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த காலத்தில் உள்ள பாட்டிமாரெலாம் சொல்லுவாங்க, இப்படி அப்புறக்குப்புறம் நிற்கிய, இப்படி நிமிந்தாங்குத்தில் நிற்கிய, இப்படியெல்லாம் இருந்தால் விளங்குமான்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த ஆணவம் வரவரத்தான் அப்படிங்கிற அகந்தை என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு அழிவு காலம்னு அப்படின்னு அர்த்தம். பணியுமாம் என்றும் பெருமை, அது ஒரு பெருமைன்னா அது என்ன, பணிவாக இருக்கணும் என்றைக்குமே, அதுதான் நல்லது. அதனால தான் பெரியவர்களை பார்த்து பணியுங்கள், ஆசிரியர்களை பார்த்து பணியுங்கள் அப்படின்னு. பெரியவர்களை பார்த்து பணியுங்கள் குடும்பங்களில் உள்ளவங்களுக்கு சொல்கிறோம், ஆசிரியரை பார்த்து பணியுங்கள்னு மாணாக்கர்களுக்கும் மாணவியர்களுக்கும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இப்போமெல்லாம் ஆசிரியர் பெருமக்கள் தான் பணிய வேண்டியது இருக்கிறது. ஏன்னா மாணவர்களுடைய போக்கு போல் போய் நாங்கள் வந்து பாடம் சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுதான் அங்கே உள்ள பெரிய வேடிக்கை. சரி அப்படின்ட்டு இவர் ரொம்ப இதானவுடனே முருகப்பெருமான் அதே பால ரூபத்தில் தான் வர்றார். அப்போ இவெல்லாம் ஒரு சின்ன பையன், இவன்கிட்டலாம் நாம் வந்து என்ன போர் புரியுதுன்னு ஒவ்வொருத்தரையும் அனுப்பி பார்க்காரு சூரபத்மன். அவ்வளோ பேருக்கு அழிவு. அவருடைய தம்பிமார்கள் அத்துணை பேரும் அழிந்தார்கள். அடுத்து அவருடைய எல்லாத்துக்கும் ஒரு வலது கை இருப்பாங்க எல்லா ஃபீல்டுலையுமே. அந்த வலது கையாக திகழ்கிற வீரபாகு அவர் கூடையே இருந்து, முருகப்பெருமான் கூடையே இருந்து, ஏன்னா முத்தில் தோன்றியவர் வீரபாகு. நவமணிகளில் இவங்களும் தோன்றுவாங்க, வீரபாகு, வீர உகேந்திரன், வீர மகேந்திரன், வீரகேசரி, அப்படி நிறைய பேர். அதில் வீரபாகு தேவரும் தூது போவார் சூரபத்மன்ட்ட. ஆனால் கடைசியில் என்ன ஆகிறது என்றால், பகைவனுக்கு அருளுகின்ற நெஞ்சை கொண்டவன் முருகப்பெருமான். ஏன்னா அவர் சிவனோட ரூபம். சிவனை வந்து நம்ம அம்மையே அப்பாங்கிறோம். அப்போ அவருடைய மைந்தன் சிவமைந்தன் சிவபாலன் முருகப்பெருமான், அவனுக்கு அந்த இரக்கம் இருக்காதா? சொல்லுவாங்க, அம்மாவை போல பொண்ணு, அப்பாவை போல பிள்ளை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சிவபெருமானை போல அந்த பக்தர்களுக்கு இறங்குகின்ற ஒரு குணம், அதான் பாரதியார் சொன்னார், பகைவனுக்கு அருள்வாய் நெஞ்சேன்னு சொல்லலை, பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சேனாரு. அது பகைவனுக்கு அருள் நெஞ்சு என்ன நெஞ்சுன்னா நல்ல நெஞ்சுன்னு அர்த்தம். நல்ல இதயம் படைத்தவர்கள், நல்ல மனம் படைத்தவர்கள் தான் என்ன செய்வாங்கன்னா பகைவனுக்கு அருளும் பண்பை பெற்றவர்கள். அந்த சூரபத்மனை அழித்து, அப்பவும் அந்த சூரபத்மனுக்கு கொஞ்சம் அகங்காரம் இருக்க தான் செஞ்சுது.
அவனை சேவலும் மயிலுமாக மாற்றி. ஏன்னா நாம் வந்து அந்த சேவலும் மயிலையும் விளக்கிட்டு நாம் வந்து கும்பிட போகிறது கிடையாது. ஆனால் எல்லாரும் ஒன்று தான், கடவுளின் சன்னதியில் அத்துணை பேரும் ஒன்று தான். நாம் வந்து திருந்திட்டோம் அப்படின்னாலே நமக்கு நிச்சயமாக நல்ல வாழ்வு உண்டு அப்படிங்கிறத எடுத்து காட்டுவதற்காக. அதற்கப்புறம் தான் சூரபத்மனுடைய ஆணவம் அடங்கியதே. அவனை சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி, தன்னுடைய இந்திரன் மயிலாக இருந்தான், அவனை போச்சு அவனை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரபத்மன் மயிலாக மாற்றி அவனை வாகனமாக கொண்ட ஏறுமையில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியே மனம்புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே அப்படிங்கிற மாதிரி முருகப்பெருமானுடைய திருவிளையாடலும் நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம இப்போ 2 நிமிஷத்தில் முருகப்பெருமான் சூரபத்மனை அழிச்சாருன்னு சொல்லிட்டு நான் கதையை முடிச்சிட்டேன். ஆனால் அதற்காக எத்துணை உயிர்கள் பலியாகி இருக்கின்றன, எத்துணை அட்டகாசங்களை தேவர்கள் தாங்கி இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் நினைத்தால் நிச்சயமாக அதுக்கு தான் முருகப்பெருமானே இந்த சூரபத்மன் மாதிரி ஒரு கெட்ட ஒரு மனுஷனை, ஒரு கெட்ட அசுரனை, ஒரு கெட்டவனை அழிப்பதற்கு தவம் செய்தாராம். விரதம் இருந்திருக்காரு. அவர் விரதம் இருந்து தான் சிக்கலில் போய் என்ன அவளுடைய பார்வதியின் கையால் வேல் வாங்கி அந்த வேலை வைத்த. ஏன்னா அம்மா சப்போர்ட் இருந்தால் எல்லாம் நடக்கும். இப்போ இந்த பிள்ளைகளெல்லாம் பாருங்கள், நேராக போய் எதையும் அப்பாட்ட போய் கேட்காது, ஏம்மா நீ அப்பாட்ட சொல்ல, ஏம்மா நீ அப்பாட்ட சொல்ல, எனக்கு அது வேணும் இது வேணுங்க. டைரெக்டாக யாராவது போய் அப்பாட்ட கேட்பாங்களா? ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க. அதுவும் பொம்பளை பிள்ளைகளாவது அப்பாட்ட போய் கேட்டுரும். ஆனால் ஆண் குழந்தைகள் நிச்சயமாக அம்மா சப்போர்ட்டு தான், அம்மா ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அதுமாதிரி அம்மாட்ட போய் கேட்பாங்க, எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், நீ போய் சொல்லி வாங்கிக்கொடு, நீ அப்பாட்ட கேட்டு வாங்கிக்கொடு. டூர் போனாலும் அப்பாட்ட கேட்டு வாங்கிக்கொடு, சைக்கிள் வாங்கினாலும் நீ அப்பாட்ட சொல்லி வாங்கிக்கொடு, செல்ஃபோன் வாங்கினாலும் அப்பாட்ட சொல்லி வாங்கிக்கொடு. அதே மாதிரி அம்மாவுடைய வேலை வாங்கி சிவபெருமானின் அருளால் முருகப்பெருமான் அந்த சூரனை வதம் செய்து இந்த உலகம் உயும்படி செய்தார் என்றால் நிச்சயமாக இந்த முருகப்பெருமானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைப்பதற்கு அதாவது சிலருக்கு வந்து கொஞ்சம் வயசானவங்களாக இருப்பாங்க, இல்லை வேலைக்கு ரொம்ப போகிறவங்களாக இருப்பாங்க, முடியாதவங்களாக இருப்பாங்க. அவங்களால் 6 நாட்களும் விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் ஏதோ நம்மால் முடிந்தது சஷ்டி அன்று மட்டுமாவது விரதம் இருந்து அந்த சூர சம்ஹாரம் பண்ணும் காட்சியை கண்டு அவன் தீயவை அழித பார்க்க நமக்கு இல்லை. இந்த சினிமாலே பாருங்கள், ஒரு வில்லனை அழிச்சாங்கன்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், கதாநாயகன் ஜெயிக்கணும்னே ஒரு எண்ணம் இருக்கும். அதே போல் கதாநாயகனாக முருகப்பெருமான் ஜெயித்து இந்த சூரபத்மன் ஆகிய வில்லனை அழித்து உலகம் நலம்பெற செய்தார். எனவே இந்த வாய்ப்பினை எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் நான் எடுத்து வைக்கிறதற்காக நீங்கள் என்னுடைய மொழியில் இருந்த குற்றம் குறைகளை மன்னித்து இந்த அளவுக்கு பொறுமை காத்து என்னுடைய வாய்மொழியை கேட்ட அத்துணை பேருக்கும் நன்றி கூறி இந்த கோவிலின் செயல் அலுவலர் திரு யக்ஞ நாராயணன் அவர்களுக்கும் தலைவர் திரு சர்க்கரை அம்மாள் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கத்தையும் கூறி இந்த வாய்ப்பினை அளித்த ஐயா கந்தகுமார் அவர்களுக்கும் நன்றியை கூறி உங்களிடமிருந்து பெறுகிறேன் விடை. வருகிறேன். வணக்கம். நன்றி. 6 தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். ஹலோ இதுகாரும் மிக அருமையாக நாவுக்கரசி மீனாட்சி நடராஜன் அவர்கள் கச்சியப்பரின் கந்தபுராணம், அந்த கந்தபுராணத்தை பேசணுன்னா 1 வாரம் வரைக்கும் பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் ரத்தின சுருக்கமாக அந்த கந்தபுராணத்தில் சொல்லப்பட்ட செய்திகளெல்லாம் மிக அற்புதமாக அமைத்து அவர்கள் இந்த சொற்பொழிவினை நிறைவு செய்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியின் உபயதாரர் ஐஸ்வர்யா கணேஷ் ஹோம் நீட்ஸ் மற்றும் கேட்ரிங் சர்வீஸ், சாலைக்குமரன் கோயில் அருகே இருக்கின்ற ஐஸ்வர்யா கணேஷ் அவர்கள் இப்பகுதியினுடைய வியாபாரிகள் சங்கத்தினுடைய பொருளாளராகவும் இருக்கின்றார்கள். கார்த்திகை தீப விழாவெல்லாம் மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள். அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியின் உபயதராக இருந்து வழங்குகின்றார்கள். அவர்களுக்கு இதற்கு அடுத்தாப்பில் நடக்கக்கூடிய கர்நாடக இசைப்பாட்டினுடைய பயிலகத்தினுடைய ஆசிரியை திருமதி பட்டு ராஜகோபால் அவர்கள் மாலை அணிவிக்கின்றார்கள்.
ஐஸ்வர்யா கணேஷ் நிறுவனத்தார் சார்பாக இந்த சன்மானம் வழங்கப்படுகிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.